அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான பதிவு. என்னன்னு கேட்குறீங்களா? நிச்சயம் பணம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பணம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட பணம் எப்பயுமே நம்ம கையில் ஏதாவது ஒரு வகையில் பணம் இருந்து கொண்டே இருக்கணும். வருமானம் ரெட்டிப்பாகணும். அப்படி நம்ம நினைக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு தாந்திரீக பரிகாரம், அதுவும் செம்பருத்தி வைத்து செய்யக்கூடிய தாந்திரீக பரிகாரங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் எல்லார் குடும்பத்திலையும் எல்லாருமே புலம்பக்கூடிய ஒரே விஷயம் என்னான்னு கேட்டுங்க சொல்லுங்கள். வருமானத்துக்கு மீறின ஒரு செலவு வரதான். எவ்வளோ சம்பாதிச்சாலுமே, அதாவது கணவன் சம்பாதிக்கிறோம், மனைவி சம்பாதிக்கிறோம், குழந்தைங்களாம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிச்சாலுமே ஏதோ ஒரு செலவு அதுக்கு மேலே நமக்கு குடும்பத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன நம்ம பட்ஜெட் போட்டாலுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு வருமானம் பத்தலைங்கிற ஒரு காரணம் கூட கிடையாது. தேவையில்லாத குடும்பத்தில் வீண் விரயங்கள், ஏதாவது ஒரு செலவுகள் அப்படி மாறி 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 சில குடும்பத்தில் வந்துகிட்டே இருக்குது. அப்படி வருமானங்கள் நமக்கு ரெட்டிப்பாகணும், அது இல்லாமல் வீண் செலவுகள்லாம் இப்படி நிற்கணும். இந்த வீண் செலவுகள் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாமல் வெளியில் கடன் வாங்கிறது, அந்த கடனுக்கு வட்டி கட்டுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயமானது பெரிய ஒரு தொகையில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் நம்முடைய வருமானமானது நான் எப்படி பெருக்கணும், இந்த குடும்பத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா செலவு, இந்த வீண் விரயங்கள், இது எல்லாமே நம்ம குறையணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாந்திரீக பரிகாரம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதாக இருக்கலாம். இது என்ன, இது போய் எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், அதோடைய மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான செம்பருத்தி வச்சு ஒரு பரிகாரம் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவைன்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி பூ தான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு செம்பு, முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் காப்பர் செம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்கள் பூஜைக்குன்னு கூட நீங்கள் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன செம்பு இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஏன்னா காப்பர் செம்பில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்துக்கான பலன் உங்களுக்கு, அதாவது ரிசல்ட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்படி இதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. இந்த காப்பர் செம்பில் சுத்தமான தண்ணி, அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நீங்கள் நிரப்பிக்கணும். அதில் நீங்கள் ராத்திரி படுக்கிறப்ப நீங்கள் சாயங்காலமே உங்கள் வீட்டு செம்பருத்தி இதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ, அதாவது பூவோட மொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பூவானது அந்த மொட்டு அடுத்த நாள் விரியும். அப்படிப்பட்ட ஒரு மொட்டை அந்த காப்பர் செம்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போட்டு ஒரு தட்டு உள்ளே, அதாவது மேலே தட்டு போட்டு நீங்கள் மூடி உங்களோட வீட்டோட சாமி ரூமில் வச்சிடணும். அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கிற அந்த செம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க பூ கண்டிப்பாக அந்த மொட்டு வச்ச அந்த செம்பருத்தி பூ தான் வச்சுருப்போம். அது விரிஞ்சிருக்கும் அடுத்த நாள் காலையில். அந்த பூவை எடுத்து உங்களோட பூஜை ரூமில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மகாலட்சுமி தாயார், இல்லாட்டி ஏதாச்சும் உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வம் வேணாலும் இருக்கட்டும், அந்த சாமி படத்துக்கு இந்த பூவை வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை நீங்கள் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த செம்பருத்தி பூ போட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பர் இதில் செம்பரை தண்ணி பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் குடிக்கிற தண்ணி நம்ம வைக்க சொல்லியிருந்தோம். அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். இவ்வளோதாங்க. இதுதான் சின்ன ஒரு பரிகாரம். இந்த பரிகாரமானது நீங்கள் 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த என்ன முட்டுக்கட்டைகள், என்ன பிரச்சனைகள், அதாவது பண வரவுகள் வரத்துக்கான என்ன முட்டுக்கட்டையாக இருந்தாலும் அந்த இதெல்லாமே உங்களுக்கு நீங்கி பண வரவானது அதிகரிக்கும். இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வியாபாரமானது அதிகரிக்குங்க. இல்லை நம்ம வேலை ஆஃபீஸில் போய் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அது மாதிரி உங்களுடைய வருமானமானது நிச்சயம் பெருக்கும். இது பெண்கள் நம்ம பண்ணுறப்ப நம்ம பெண்களுடைய இந்த மாதவிலக்கு நேரத்தில் மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு 5 நாள் நீங்கள் பண்ணக்கூடாது. மற்றபடி வேறு எந்த வித கண்டிஷன்ஸும் கிடையாது. ஏன்னா அசைவம் சாப்பிட்றவங்க இதில் சாப்பிட்டுக்கலாம், எந்த வித இதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளித்து ஃபஸ்ட்டு வேலையை அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். சாமிக்கு விளக்கு வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடறோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் நீங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் பண்ணுவோம். அப்போ நான்வெஜ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுல எந்த வித தவறுகள் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்லாம் எந்த வித இதுவுமே கிடையாது. நீங்கள் காலையில் எப்போ குளிச்சுட்டு சாமி ரூமுக்கு நீங்கள் போயிட்டு இது மாதிரி பண்ணுறீங்களோ அப்போ அந்த பூவை எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கோ உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ குலதெய்வத்துக்கோ வச்சுட்டு தண்ணி எடுத்து குடிச்சிடணும். அவ்வளோதான்.
திருப்பி வந்து அன்றைக்கி சாயங்காலம் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அந்த செம்பருத்தி மொட்டை இன்னொரு மொட்டை எடுத்து பறித்து ரெடியாக வச்சு ராத்திரியே அந்த தண்ணியை நம்ம அதே மாதிரி செம்பில் ஆக்கி கரெக்டாக செம்பு மூடிட்டு நீங்கள் எப்பயும் போல் படுக்க போயிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் வருமானமானது பல மடங்கு பெருகி உங்களுடைய குடும்பத்தில் வறுமை இல்லாத ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படுங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான். ஆனால் செம்பருத்திங்கிறது பலவித சூக்ஷ்மமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மேஜிக் இருக்கும் செம்பருத்திக்குள்ளே. நீங்கள் செம்பருத்தி வந்து நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நமக்கு அதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் செம்பருத்தி நம்ம அந்த பூவை வந்து நம்ம சாமிக்கு வச்சு பாருங்களேன், அது அவ்வளோ ஒரு மகாலட்சுமியோட ஒரு இஷ்டமான ஒரு பூ. அந்த கலரும் அந்த பூவும் அந்த ஒரு இதுவும் அவ்வளோ ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கான ஒரு உகந்த ஒரு இது. அதனால் இந்த ஒரு மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் வரும். உங்கள் குடும்பத்துடைய வருமானமானது உயரும், வீண் செலவுகள் குறையும். அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே மாற்றங்கள் நிச்சயம் புரிய வருங்க. இந்த பரிகாரமானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.